17th century நெதர்லாண்ட்ல அப்போதான் புதுசா துளிப்பூவை அறிமுகப்படுத்தினாங்க. அதை அறிமுகப்படுத்தின உடனே மக்களுக்கெல்லாம் அது மேல ஒரு பெரிய பைத்தியம் ஏற்படுது. எல்லாரும் அந்த பூவை அதிகமா வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த பூவை வாங்க அந்த பூவோட விலை அதிகமாச்சு. செம்பர் அகஸ்டஸ்ன்ற துளிப்பூ ஒரு வீட்டோட விலையோட அதிகமாச்சு. எல்லாரும் எப்படியாவது பணம் சம்பாதிச்சிடலான்ட்டு வீட்டெல்லாம் வித்து அந்த செம்பர் அகஸ்டஸ் பூவை வாங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல அந்த துளிப்பூவை வாங்குறதுக்கு ஆளே இல்லாம போச்சு. எல்லாருமே அந்த துளிப்பூவை விற்க ஆரம்பிச்சாங்க. அந்த துளிப்பூ ஒரு பைசா கூட போல. வீட்டெல்லாம் வித்து எப்படியாவது பணம் சம்பாதிச்சிடலாம் துளிப்பூ வாங்கினவங்களாம் நடு தெருவுக்கு வந்தாங்க. இதுதான் உலகத்துல ரெக்கார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பபிள். இதுக்கப்புறம் இந்தியாவில் 1992 ஹர்ஷத் மேத்தா பபிள், 2000 .com பபிள், 2008 சப்ரைம் பபிள், இது மாதிரி நிறைய பபிள்ஸை உலகம் சந்திச்சிருக்கு. என்ன ஏதுன்னு தெரியாம விலை ஏறுதுன்னு ஸ்டாக்ஸோ நிலமோ கிரிப்டோ கரன்சியோ வாங்காதீங்க. நீங்க கொடுக்குற பணத்துக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்த்தான்னு பாருங்க. இதான் வாரன் பஃபெட் வேல்யூ இன்வெஸ்டிங்னு சொல்றாரு. ஷார்ட் டேர்ம்ல அதிக லாபம் கிடைக்குதுன்னு பணத்தை கொடுத்து ஏமாறாம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லாங் டேர்ம்ல SIP பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமான காம்பவுண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்.